குட் மார்னிங்ப்பா. இன்றைக்கி நம்ம ஒரு புது சமம் நேற்றுக்கான ப்ராக்டிஸ் சம்க்கான ஆன்சர் பண்ணுறோம். அது ஈஸியாக நீங்கள் போட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு சதுரத்தின் பக்களவு 50% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஏவை 10ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதோட பரப்பளவு வந்து 100ன்னு வரும். இதே நான் வந்து 50% அதிகரிக்கும் அப்படிங்கிறப்ப 10ல் 50%ங்கிறது பாதிங்கிறது 5, அப்போ 15 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? அது எத்தனை இதாகும்? A² அப்படிங்கிறப்ப 15 × 15 225. ஸோ ரெண்டுக்கான வித்தியாசம் என்னவோ அதை அப்படியே பர்சன்டேஜில் சொல்லிடலாம். ஸோ 125% வந்து அதிகரிக்கும். அடுத்து, ஒரு சக்கரம் 88 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு 1000 முறை சுழல்கிறது எனில் அந்த சக்கரத்தின் ஆரம் என்ன? இப்போ ஒரு சக்கரம்னா நமக்கு என்ன இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? இது 1000 முறை சுற்றி 88 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இருக்கிற ஃபஸ்ட்டு 88 கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும். எப்போவுமே மேக்ஸில் என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக மாற்றணும். ஸோ அதனால் நான் வந்து மாற்றிக்கிறேன். இன்னொன்று, நம்மளுக்கு வந்து ஆரம் வந்து கிலோமீட்டரில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு எவ்வளோ பெரிய டயரை அவங்க செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணிக்கிறோம், சின்ன அளவாக மாற்றி வச்சுக்கிறது சேஃப். அப்போ மீட்டர் கணக்கில் மாற்றி வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ 2/r = 88. ஸோ இந்த 88 நான் என்ன பண்ணுறேன், மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுவோம், 1000ஆல் பெருக்குவோம். அப்போ பெரிய அளவை சின்ன அளவாக மாற்றுறதுக்கு பெருக்கணும். ஓகே. இதே சின்ன அளவை பெரிய அளவாக மாற்றுறதுக்கு வகுக்கணும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது. அந்த 100 ரூபா நோட்டை வந்து நம்ம சில்லறையாக மாற்றுறோம் அப்படின்னா நிறைய கையில் பெருகி தான் நிற்கும். ரைட்டா? அதே சில்லறையை கொண்டு போய் நீங்கள் ஒரு சிங்கிள் நோட்டாக மாற்றிட முடியும். அப்போ வகுத்து சின்னதாக மாற்றிட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அப்போ இப்போ 2/r அப்படின்னு சொல்லும்போது இந்த பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 2 × 22/7 × r = 88 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டான். அப்போ r = அப்படின்போது 88 × 1000 அப்படின்னு இது எல்லாமே இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக மாறிடும். அப்போ 22 × 7/2ன்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 14,000 வரும். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், இது 1000 முறை சுழல்றதுக்கு தான் இந்த அளவு எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு முறை சுழல்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை 1000ஆல் வகுக்கிறோம். அதனால இங்கே 1000ஆல் வகுக்கிறோம். ஸோ அடித்து பார்த்தோன்னா 14 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கான ப்ராக்டிஸாக, ஒரு சக்கரம் 48 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதில் 500 முறை சுழல்கிறது எனில் அந்த சக்கரத்தின் ஆரம் என்ன? தேங்க்யூ.